ஹாய் டியூஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. ஒரு முக்கியமான வீடியோ, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2024க்கான சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன். நாளைக்கு காலையில் எல்லா சாய்ஸ் லிஸ்ட் போட போகிறீங்க. நீங்கள் ரவுண்டு 1ல் வந்தாலும் சரி, இல்லை ரவுண்டு 2ல் வந்தாலும் சரி, இல்லை ரவுண்டு 3ல் வந்தாலும் சரி, எல்லாருக்குமான ஒரு பொதுவான த பெஸ்ட் பர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு 100 கல்லூரிகளை நம்ம இதை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து இன்னும் 100 கல்லூரிகளை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 200 கல்லூரிகள் என்னுடைய 25 வருஷ அனுபவத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம எல்லா ஃபீல்டும் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளேயே நம்ம ஊறி இருக்கோம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்ஜினியரிங் என்னன்னு பார்த்துருக்குறோம், ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் என்னன்னு பார்த்துருக்கோம் லோ லெவலில். அப்போது அடுத்தது கொஞ்சம் ஹெச்ஓடியாக இருந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் ஆகி டீன் ஆகி எப்படிலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறத பார்த்துருக்குறோம். இதை தாண்டி ரிசர்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த ரிசர்ச் காம்பனண்ட்டில் என்ன பண்ணணும். நான் ஏன்னா நம்ம பிஹெச்டி பண்ணதுனாலையும் அமெரிக்கா போய் போஸ்ட் டாக்டரேட் பண்ணதுனாலையும் ரிசர்ச்சை பற்றி கொஞ்சம் தெரியும். ஸோ இது எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய நேக்காக இருக்கட்டும், என்பிஏன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், என்ஐஆர்எஃப்ங்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு கல்லூரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த்து, அவங்களுடைய ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டு, ஐ மீன் அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃபேக்கல்ட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட். அது ஒரு முக்கியமான விஷயம். லேப் லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேபெல்லாம் எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இதெல்லாம் இருந்தாலே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டு எப்படி வரப்போகுது, அந்த பிளேஸ்மெண்ட்டை அவங்க எப்படி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இது எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ணில் எடுத்துருக்குறோம். இதில் வந்து நேக்கில் பிரச்சனை இருக்குது, என்ஐஆர்எஃப்பில் பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் நம்பலான்னா எல்லாத்துலேயும் நல்லது நடக்குது, எல்லாத்துலேயும் கெட்டது நடக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டேன். போன வருஷம் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு வெப்சைட்லேயே போட்டிருக்கிறாங்க. சென்ற 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கல்லூரி எப்படிலாம் இருந்தது, இப்போ வந்து அகடமிக் பர்ஃபார்மன்ஸுங்கிறத போட்டிருந்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கட் ஆஃப் விவரங்கள், அதாவது ஒரு மாணவர் சேர்க்கை எப்படி நடைபெற்று இருக்குது, அந்த கல்லூரியை எப்படி மாணவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, என்ன கட் ஆஃபில் வந்து இந்த காலேஜ் வந்து ஃபில் ஆகிருக்கு இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் போடப்பட்டிருந்தது. பட் அதை கூட கரெக்டாக எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் எனக்கு. அந்த கேள்வி உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். ஏன் சார் நீங்கள் டவுட் பண்ணுறீங்க? இப்போ ஹையர் கட் ஆஃப் காமிக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல கல்லூரி நம்ம எடுத்துக்கிறோம், நிறைய அனாலிசிஸ் போடுறாங்க, இதுதான் டிஎன்ஐ வெப்சைட்டில் இருக்குது, டிஎன்ஐயில் என்ன நடந்திருக்கோ அதை கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ஹையர் கட் ஆஃப் வருவதற்காக கல்லூரி செய்யும் யுக்திகள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஒரு மாணவரை உள்ளே பிடிச்சி கொண்டு போகிறதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், இல்லை தனக்கு 100% ஃபில் ஆகணுங்கிறதுக்காக போன வருஷம் படித்து முடிச்சுட்டு போன மாணவருடைய ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டு அதை ஃபில் பண்ணி போலியாக போய் ஆர்டர் போட்டு எடுத்து டிஎன்ஏல என்ன காமிக்கும், ஆர்டர் வந்துருச்சுன்னா எடுத்துட்டாங்கன்னு காமிக்கும். அப்போ அந்த மாணவர் உண்மையில் அங்கே படிக்கிறாரு, 100% வருதுங்கிற எல்லா கல்லூரியும் 100% மெயின்டைன் பண்ணுறாங்களா? ஒருவேளை அப்படி 100% மெயின்டைன் பண்ணி இருக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தால் ஒரு கவர்மெண்ட் கல்லூரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா அவங்க எந்த விளம்பரம் பண்ணுறதில்ல, இல்லை விளம்பரமே பண்ணாமல் சைலண்ட்டாக ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு கூப்பிடாமல் அதையும் இதையும் ஸ்காலர்ஷிப் மாதிரி கண்டப்பன ஸ்கீம் கொடுக்காம தன்னை அட்ராக்ட் பண்ணிக்காமல் கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் வேணால் அது கரெக்டாக இருக்கலாம். இதுலேயும் மைனாரிட்டின்னு ஒன்று இருக்குது, நான் மைனாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கோணங்களில் நம்ம அலசி ஆராய்ஞ்சி என்னுடைய அனுபவங்களை பேஸ் பண்ணி இந்த கல்லூரிகள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இது யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கே எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, ஓரளவுக்கு அதை எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி இப்போ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுக்குறோம். இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜ் நான் கொடுக்க போகிறதுல ரேங்க் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரேங்காக கொடுக்கல, ஒரு சீரியல் நம்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா ரேங்க்னு சொல்லும்போது நீ யாரா பெரிய ஆளா, நான் ரேங்க் போகிறதால நிறைய பேருக்கு சங்கடங்கள் ஏற்படுது, நிறைய பேருக்கு வந்து சந்தோஷங்கள் ஏற்படுது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு பொது மனிதனாகவும் இன்றைக்கி படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் எஜுகேஷன் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிங்கிறத மனசில் ஆழமாக வச்சுக்கிட்ட ஒரு வாத்தியாராகவே வாழ்ந்ததுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். இதில் 100% பயாசிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பயாசிங் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா மன்னிக்கணும். பட் இது ஒரு சஜஷன் மட்டும்தான். இதை நீங்கள் லிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கல்லூரிகள் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுடைய ஃப்யூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட், உங்கள் ஃப்யூச்சர் கரியர் நல்லா இருக்கும் இருக்கும் இருக்குங்கிற உறுதியோடவே இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்குறோம், டிபார்ட்மெண்ட் எதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எச்சரிக்கை நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லா மாணவர்களுடைய ஆர்வம்
என்னவா இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் இருக்குது, கோர் இன்ஜினியரிங் மேலே ஆர்வம் குறைவாக இருக்குது. இது தவறு. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஆர்வம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே யாராவது எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க, யாராவது 1-2 பேர் ஜெயிச்சதை பார்த்துருப்பீங்க. அது அப்படியே நமக்கு அப்ளிகபிள் ஆகும்னு நினச்சிக்கிட்டு ஏஐடிஎஸ் படிக்கிறேன், அது படிக்கிறேன், இது படிக்கிறேன்னு ஆசைப்படுறது, ஆர்வப்படுறதுங்கிறது வேற. ஆக்கப்பூர்வமாக அதை நம்மளால் பண்ண முடியுமான்னு நினைக்கிறதுங்கிறது வேற. மேக்ஸில் சராசரியான ஒரு மார்க் எடுத்துக்கிட்டு ஆவரேஜாக இருக்கிற 180 கட் ஆஃப் 130 கட் ஆஃபில் இருக்கிறவனும் ஆர்டிஃபிஷியல் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? 100% இது ஒரு தவறான முடிவாக இருக்கும். இதை தாண்டி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு எத்தனை 1000 சீட் அதிகமாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு ஃப்யூச்சரில் 4 வருஷம் கழிச்சு வரும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, என்னால் நல்லா படிக்க முடியுமா, நான் படிச்சுக்கிறது உண்மையிலே நல்ல கல்லூரி தானா, இந்த கல்லூரியில் போய் பண்ணும்போது எனக்கான தேவை அங்கே பூர்த்தி செய்யப்படுமா, ஒரு பிளேஸ்மெண்ட்டில் போய் நான் நிற்கும்போது சூப்பராக பிளேஸ்மெண்ட் நடக்குமா, இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக்காக நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு அபாயகர எச்சரிக்கையோடு தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கோர் இன்ஜினியரிங், EEE, ECE, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ரொபாட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கு உங்களுக்கான விருப்பங்கள் இருந்தால் அல்ல போட்டிங்கன்னா அடுத்த 4 வருஷம் கழித்து நீங்கள் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாய்ப்பை நோக்கி நீங்கள் நகரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷனோட இந்த வீடியோக்குள்ளே உள்ள போகிறேன். விளக்கவரையே இவ்வளோ அதிகமாக பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். ஸ்கிப் பண்ணிங்கன்னா லாஸ் உங்களுக்கு. இல்லை உண்மையிலே பிடிச்சிருக்கு சார் அப்படின்னா 100 காலேஜை பற்றி பேச போகிறோம். கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா 4 வருஷ வாழ்க்கை இப்போ கொஞ்சம் கஷ்டமாகும், 40 வருஷ வாழ்க்கை மொத்தத்தில் கஷ்டமாகும். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, பாருங்கள். இல்லை விருப்பம் இல்லாதவங்க இப்போவே வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தினாலும் பார்த்து யாராவது கொடுக்குற சாய்ஸை போட்டு சந்தோஷமாக நல்லா இருங்க. வாழ்த்துக்களோட உள்ளே போகிறேன். டாப் 100 காலேஜஸ் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எடுத்துருக்கிறேன், எல்லா ஜோன்லையும் எடுத்துருக்கிறேன். ஏன்னா எல்லா ஜோனில் இருக்கிற மாணவர்களுக்கும் சேர்ந்த மாதிரி இதற்கு தனித்தனியாகவும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா சென்னை ஜோன், கோயம்புத்தூர் ஜோன், மதுரை ஜோன், சவுத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கான திருநெல்வேலி ஜோன், அப்புறம் திருச்சி ஜோன் தனித்தனியாக பிரிச்சும் கொடுத்துருக்குறோம். ஸோ தனித்தனி வீடியோ பார்க்கலாம். இதை தாண்டி 1-to-1 கவுன்சிலிங் வேணும் சார், 1-to-1 உங்கள்கிட்ட பேசி நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் சார், டெஃபினட்டாக 1-to-1 நீங்கள் வந்து தாராளமாக கூப்பிடுங்க. 9500680004 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் யூடியூப்பில் போஸ்ட் போட்டிருக்கேன், அந்த போஸ்ட்டை பாருங்கள், அதில் இருக்கிற நம்பர்ஸை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு அட்வைஸ் கொடுப்போம். அந்த அட்வைஸ் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்கள் கவுன்சிலிங் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 மாணவர்களுக்கும் பொருந்தும். நம்ம ஃபஸ்ட்டு காலேஜுங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இருக்கிறது, எனக்கு ரொம்பவே மனசுக்குள்ளே இருக்கிறது, எனக்கெல்லாம் ஒரு கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து கம்பீரம் அளிக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். இங்கே படிக்கிறது ஒரு திமிரு, ஒரு ப்ரைட், ஒரு கர்வம் அப்படின்னே சொல்லலாம், இல்லை கௌரவம்னு சொல்லலாம். ஸோ இங்கே 987 சீட்டு இந்த வருஷம், போன வருஷம் 930, கிட்டத்தட்ட 27 சீட்டு எந்த VLSI அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜ் படிக்கலாமா சார்? கிடைச்சா கட்டாயமாக எடுத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு காலேஜ் இதுதான் ஃபஸ்ட்டு காலேஜ். இதனுடைய கோடு 001, அதான் நம்பர் 1 சொல்லணும். அடுத்து நம்பர் 4 அதே யூனிவர்சிட்டி கேம்பஸில் எம்ஐடியில் எந்த சீட்டும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சீட் டிஃப்ரென்ஸ் நான் வந்து இன்டேக் எவ்வளோன்னு கொடுத்துருக்கிறேன், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதையும் தனியாக அந்த காலத்தில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சீட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் எம்ஐடியில் இல்லை, இது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம். அடுத்தது 2006 கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், இங்கேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இந்த காலேஜும் ஒரு நெக்ஸ்ட் சூப்பர்பான காலேஜ், தாராளமாக படிக்கலாம். அடுத்தது 1315 சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், காலவாக்கம் ஓல்டு மகாமலோடத்தில் கொடுக்கிறது. நமக்கு வந்து SSN சொல்லுவாங்க எல்லாருமே. 530 இங்கேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிவில் ஏரோடம் CIT கோயம்புத்தூர்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் 549 இங்கேயுமே எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அடுத்து நம்பர் 2 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ACT கேம்பஸ். இந்த கேம்பஸை பொறுத்தளவில் ஒன்லி டெக்னாலஜி பேஸ்ட், அதாவது எல்லாமே டெக் அப்படின்னு போகும்.
கெமிக்கல் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, ரப்பர் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய, அதாவது செகண்டரி பிரான்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரான்ச்சஸ். பட் இதெல்லாம் படித்தா அங்கே வேலை கிடைக்குமா சார்னா, இங்கே படித்தவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நிறுவனர்கள் வந்து இப்போ கம்பெனியோட ஓனர்ஸே வந்து இது பண்ணுறாங்க. இந்த கல்லூரியில் படித்தவங்க இருக்காங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க இங்கே படித்தவங்க. அப்போது கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டுக்கு இது வந்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 60 பேர் இருக்கிற இடத்துல 40 பேர் வேலை கிடச்சிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு உண்மை தகவலையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே படிக்கலாமா சார்னா கட்டாயமாக படிக்கலாம். இந்த செகண்டரி கோர்ஸ் படிக்கக்கூடிய மனநிலையை தான் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேயுமே சேஞ்சஸ் இல்லை. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர் 683 650 ஒரு சீட் அப்படிங்கிறது இங்கே வந்து ஏதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வரல. இந்த ஒரு சீட் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஏதாவது வெக்கேஷனல் அங்கங்கே போயிருக்கோம். ஸோ இந்த காலேஜ் அப்படிங்கிறதும் கோயில், என்ன வாழ வச்ச கோயில், இங்கே தான் நானும் படித்தேன். ஸோ அலுமினி ஆஃப் ஜிசிடி அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயம். உண்மையிலேயே எஜுகேஷனை எந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும்னு கற்றுக்கக்கூடிய ஒரு இடம், நான் கற்றுக்கிட்ட இடம் இந்த இடம் தான். சார் இங்கே வந்து ஹாஸ்டல் சரியில்லை, முன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் சரியில்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கான ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை இருக்கும். அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். இங்கே கொஞ்சம் ஸ்பூன் ஃபீடிங் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறது, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க ஜிசிடி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில், சாரி இது வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்குங்க. இது வந்து 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். தியாகராஜா காலேஜ் மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜ். இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ரொம்பவே சூப்பரான காலேஜ். இன்னும் சொல்லப்போனால் இங்கே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில் அப்படிங்கிறத வேறு லெவல் இருக்கும். தாராளமாக இங்கே படிக்கலாமான்னா ரொம்ப சீனியர் ஃபேக்கல்டிஸ் கூட, லேர்ன்டு ப்ரொஃபஸர் கூட பழகுவீங்க. ரிசர்ச் லெவல் திங்கிங் எல்லாமே நல்லா வரும். பட் செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க தான் இதெல்லாம் போய் எடுக்க முடியும், இங்கெல்லாம் போய் படிக்க முடியும். 774 717 57 சீட்டு வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, புதுப்பேர் வில்லேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய சிஐடி. சென்னை சிஐடின்னு எல்லாருமே இன்றைக்கி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. குறிப்பாக ஆரம்ப காலங்களில் இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் ஆரம்ப காலங்களில் இவங்களுடைய முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்தது. குறிப்பாக அகடமிக்ஸ். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கூட இருக்கும்பொழுதே இவங்களுடைய அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பூஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தாலும் கூட அதை சூப்பராக மேட்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரியில் ஓரியன்டாக சில விஷயங்களை செய்து பிளேஸ்மெண்ட்டில் சூப்பராக பண்ணி இன்றைக்கி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி தான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த வருஷம் இங்கே வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் என்னென்னா, அதிகபட்ச சீட் கொடுத்த ஒரு கல்லூரியில் இதுவும் ஒரு கல்லூரி. அதாவது 476 சீட் இந்த வருஷம் மட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிட்டார் அப்படின்னு 2 கல்லூரிகள் இருந்தது. இந்த 2 கல்லூரி இப்போ ஒன்றா மெர்ஜ் பண்ணி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்லேயே நடக்கிறதுனால சீட் ரொம்ப அதிகமான மாதிரி தெரியுது. 2 கல்லூரிகள் ஒன்றாக மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க. அதுதான் அந்த வித்தியாசத்துக்கான காரணம். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தளவுலையோ, டீச்சிங் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரையோ, அங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டியை பொறுத்தவரையோ, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பொறுத்தவரையோ, என்னுடைய 5 வீடியோ இதை பற்றி நான் கொடுத்துருக்கேன் வீலாகு, அது உங்களுக்கு சொல்லும். அதை தாண்டி நிறைய பேரண்ட்ஸ் நேரடியாக போய் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல கல்லூரி. தாராளமாக இந்த கல்லூரி நீங்கள் எடுக்கலாம் சென்னையை பொறுத்தளவில். அடுத்து 2377 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைடு ரிசர்ச் அண்ட் அப்படிங்கக்கூடிய கல்லூரி. 353 283 70 சீட்டிங் வந்து இங்கே வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற பிரான்ச்சு. ஏன்னா அந்த பிரான்ச் நல்லா வளருங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன், இங்கே நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ், லேர்ன்டு பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்களோட திங்கிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் ஒரு குவைட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட், பிஎஸ்சிக்கு ஈக்குவலண்ட்டான பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி இருக்குது. கட்டாயம் இந்த 3 மாதத்தில் இது அட்டானமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கேசிடின்னு எல்லாரையும் அன்பா அழைக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 919 885 34 சீட் இங்கே அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப நல்ல கல்லூரி, தாராளமாக எடுக்கலாம். 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி. அதாவது எஸ்விசின்னு சொல்லக்கூடிய கல்லூரி. ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில், அதாவது குறிப்பாக சொல்ல அந்த பீனலூர் அந்த ஹைவேஸில் வரும், டோல் கிட்ட வரும் இந்த காலேஜ். இந்த காலேஜ்
567 567 சீட் இந்த கல்லூரியில் அதிகப்படுத்திருக்காங்க. இதுவுமே நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது 2728 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவுடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ், குனியமுத்தூரில் கீழே இருக்கக்கூடிய கேம்பஸ். 1067 941 124 சீட் இங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுவுமே எல்லாராலையும் விருப்பப்படக்கூடிய கல்லூரிகள். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். தாராளமாக எடுக்கலாம். அடுத்தது 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தண்டலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள். நிறைய பேர் கேட்டிங்க சவிதா காலேஜை பற்றி ரொம்ப நிறைய நீங்கள் கொடுக்குறீங்க சார், நேரில் போய் தயவுசெய்து பாருங்கள். இல்லை சார் பில்டிங் மாற்றிட்டாங்க, பில்டிங் மாற்றிருக்கிறாங்களாங்கிறதுக்குலாம் எனக்கு இப்போ தெரியாது. ஆனால் நான் போனன்னைக்கு இருந்த விஷயங்களை நம்ம ஷூட் பண்ணி வீலாகவும் கொடுத்துருந்தோம், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கோம். அது அப்படியே உங்களுக்கு தத்ரூபமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இதை பற்றி ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். இதை தாண்டி இந்த கல்லூரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்டு மூமெண்ட்ஸோடு இவங்க போயிட்டுருக்காங்க. இவங்களோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கணும். மற்ற கல்லூரியோட மாறுபட்ட விஷயம் என்னென்னா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை பேட்டன்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாக கிராஜுவல் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. கிட்டத்தட்ட 34 லட்சம், இப்போ கரண்ட்டாக வந்து 37 லட்சம் வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. அதுவும் கோர் விஎல்எஸ்ஐ பேஸுக்கான விஷயங்கள்லாம் லேபை வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங்கு, டீப் லேர்னிங், இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்களோட லேபை வந்து மிரட்டுன்னு நம்ம சொல்லணும். நீங்கள் உண்மையில் போய் உள்ளே போய் பார்த்து டீப்பாக இதெல்லாம் கொஞ்சம் இப்போ டெக்னிக்கலாக உள்ளே போய் பார்க்கணும். ஆஸ் அ பேரண்ட்ஸ் நேரடியாக பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற லைட்டை பார்ப்பீங்க. நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளே போய் பார்ப்பேன். ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். பட் அதை ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கிறத பாயிண்ட்டை பொறுத்து தான் அவுட்கம். லேர்னிங் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால இந்த காலேஜும் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். இவங்க ஒரு பேரடைம் ஷிஃப்ட் தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக நெக்ஸ்ட் லெவலுக்கான தாட் ப்ராசஸ் நோக்கி பயணிக்கிறாங்க. 89 சீட்டிங் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலேஜும் சூப்பரான காலேஜ். அடுத்தது 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கொண்டலம்பட்டி, வடசித்தூர். ஈஸ்வர் காலேஜ் 654 495 159 சீட் இங்கே அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில். இதுவுமே ரொம்ப 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 நல்ல கேம்பஸ். ஆரம்ப காலங்களில் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களோட வளர்ச்சி நானுமே சொல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்குள்ளே வந்து இதெல்லாம் ஒரு கல்லூரியாக நம்மளே பேசியிருக்கிறோம் ஆக்சுவலாக. பட் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க ஏன்னா எத்தனையோ அட்டானமஸ் கல்லூரிகள் வந்து கோயம்புத்தூர் ஒரே நேரங்கள் ஆரம்பித்தாலும் இந்த காலேஜுடைய லெவல், திங்கிங் லெவல் வேறு மாதிரி இருந்ததுனால, முனைப்போடு அவங்க யோசித்து போனதுனால நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்து காலேஜை ஒரு மாடர்னைஸ்டாக மாற்றி இன்றைக்கி உண்மையிலே ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் உறுதி. ஃபேக்கல்ட்டியோட ட்ரைனிங்கும் அந்த மாதிரி, ஏன்னா ஃபேக்கல்ட்டியே ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே நான் பார்த்தேன். இன்றைக்கி இருக்கிற ஃபேக்கல்ட்டி எல்லோரும் ஒரே மாதிரி எல்லாம் நீங்கள் போய் படிச்சுக்கொண்டு பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நிறைய பேர் காலேஜுக்குள்ளே கொடுத்து எங்கள் ஃபேக்கல்ட்டிக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி விஐடி, ஐஐடி, என்ஐடி அப்படிங்கிற மாதிரி நார்த் சைடில் டெல்லியில் எங்கெங்கே இண்டஸ்ட்ரியிலேருந்து கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது டீச்சருக்கும் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்குது. அப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படியே போகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் இந்த வீடியோ பற்றி இந்த காலேஜை பற்றி நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டன் ஆகிருப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு தனி மனித தாக்குதல், ஒரு வளர்ச்சி பிடிக்காமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதை. ஆனால் உண்மையிலே அவங்க நல்லா பண்ணுறாங்களா சார் அப்படின்னா கட்டாயமாக கடந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய வளர்ச்சியாக தான் இருக்குது. அங்கே படித்து அங்கே போய் பார்த்து உண்மையிலே பெனிஃபிட்டான பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸ் கூட போடுங்க. சில பேர் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் எல்லா கல்லூரியும் நடக்கிறதா அது. எல்லாருக்குமே 100% வர அத்தனை பேர் 100க்கு 100 அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அது ஐடியும் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க சில பேர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பர்சனலாக பார்த்ததுலையும் போனதுலையும் ஒரு அனலைஸ் பண்ணதுலையும் இதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியுது. ஸோ 159 சீட்டிங் அதிகப்படுத்திருக்காங்க. தாராளமாக நீங்கள் இந்த காலேஜை நீங்கள் எடுக்கலாம். அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே சூப்பரான கேம்பஸ். அதாவது இதுவுமே வந்து ஆர்எம்கே குரூப் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான கேம்பஸ். இதுலையுமே வந்து 460 400 இங்கே போனால் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படி நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்தாங்க. அந்த காலேஜ் சேர்மனே மொபைல் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக மொபைலில் சைலண்டில் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரூல் பசங்களுக்கும் அப்படி இல்லை அவங்களுக்கு. ஆனால் என்னன்னா காலேஜில் கிளாஸில் இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் தானே தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் வெளியில் வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்குது. அதனால் இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் நமக்கு வந்து லைஃபுக்கு வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா பேச வேண்டியதில்லை. ஒரு ஸ்ட்ரிக்டாக அப்படிங்கிற தாண்டி டிசிப்ளினாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு கேம்பஸை நீட் அண்ட் கிளீனாக க்ரீனிஷாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியோட வச்சிருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இந்த ஆர்எம்கே கேம்பஸ். ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. தாராளமாக நீங்கள் இருக்கலாம். இங்கேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய இவங்க ஓல்டு மகாம் ரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் சென்ட் ஜோசப். அப்பாஸ்ட பேசுங்க. கோடை பாருங்க 1317 கோடை மாற்றிடாதீங்க. நான் போட்டிருக்க கோடை கூட இன்னொரு நீங்கள் இன்னொரு வெரிஃபை பண்ணிக்கிங்க. இந்த கோடை பேஸ் பண்ணி போங்க. 730 784
அதாவது இங்கே 54 சீட் குறைக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த கல்வி நல்லா இருக்குமா சார்? ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாமே ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை டிசிப்ளின் ஆகட்டும், இல்லை வந்து ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த்து, ஃபேக்கல்ட்டியோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த ஆர்எம்கே காலேஜும் சரி, சென்ட் ஜோசப் சரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சூப்பராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேம்பஸ். தாராளமாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்க. இதை பற்றி நான் வீலாக்ஸும் சின்ன சின்ன வீலாக கொடுத்துருக்கேன், ரிவ்யூ கொடுத்துருக்கிறேன். இதையும் நீங்கள் பாருங்க. ஸோ அடுத்து 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சத்தியமங்கலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கேம்பஸ். அதாவது ஒரு யூனிவர்சிட்டி, ஃபாரின் யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபாரின் போய் பார்க்க முடியலன்னா இங்கே போய் பாருங்க. ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் தெரியும். அடிச்சுக்க முடியாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இவங்களுமே ஒரு ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் ஆகட்டும், இவங்களோட எஜுகேஷன் லேர்னிங் சிஸ்டமே ஒரு டிஃப்ரெண்டான லேர்னிங் பேட்டர்னு, லைப்ரரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்றாங்க, உண்மையிலே வந்து இது கொஞ்சம் இருக்கிற இடம் வந்து ஈரோடில் போய் சத்தியமங்கலத்தில் மாட்டினதுனால வேணா கொஞ்சம் நம்ம பேசப்படாமல் இருக்கலாம். பட் இவங்கெல்லாம் சிட்டியில் இருந்ததுனால இவங்க கதையே வேற. ஸோ அந்த அளவுக்கு இவங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. 1019 1113 94 சீட் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேம்பஸ் இங்கே தாராளமாக பார்க்கலாம். அடுத்து 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வட்டமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ்என்ஆர் குரூப் 630 2 சீட் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இந்த கேம்பஸும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தண்டனம் ஸ்ரீபெரும்புதூர் ராஜலட்சுமி காலேஜ். ஸோ ராஜலட்சுமி காலேஜ் ஃபர்ஸ்ட் காலேஜுமே சூப்பர், ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கேம்பஸ். குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே நல்லாவே இன்ட்ரெஸ்ட் ஆகும். நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல கேம்பஸ். இப்போ கொஞ்சம் ரெஜர்வேட் பண்ணி சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. 1353 1047 306 சீட் வந்து இங்கே அதிகப்படுத்திருக்கு. குறிப்பாக வந்து இந்த 306 சீட்லேயே கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கேம்பஸுமே ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு. 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வெஸ்ட் தாம்பரம் சாய்ராம் கேம்பஸ். இதுவுமே ஒரு நல்ல டிசிப்ளின்டு கேம்பஸ், ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸுமே கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்மெண்ட், எல்லாமே ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரீசனபிளாக டயர் 1ல வரக்கூடிய கேம்பஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது கிட்டத்தட்ட டயர் 1ல இருக்கிற கேம்பஸை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கிறோம். இந்த கிரீனில் இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் டயர் 1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். அதனால கலர் மாறினால டயர் 1 டயர் 2 அப்படின்னு பார்க்க வேண்டாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டயர் 1 லெவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு காலேஜுக்கும் நம்ம பேசுவோம். ஸோ ஸ்ரீ சாய்ராமும் நீங்கள் தாராளமாக 57 சீட்டுக்கு அதிகப்படுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொங்கு குரூப். இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ். 1107 65 சீட் அதிகப்படுத்திருக்காங்க. தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் மொத்தக்கால் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஃபர்ஸ்ட் கேம்பஸ், கற்பகத்துடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ், மயிலேறி பாளையத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ் இது. இங்கேயுமே வந்து ஒரு சீட் போன வருஷம் இந்த வருஷம் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட் காலேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் 672 530 142 சீட் இங்கே அதிகப்படுத்திருக்காங்க. இதுவுமே கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பேஸ் தான் அதிகப்படுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக க்ரோ ஆகக்கூடிய கேம்பஸ். இதுவும் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2622 பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கரூர் டிஸ்ட்ரிக்ட். கிட்டத்தட்ட 22 வருஷமா டே 1லேருந்து இவங்களுமே அகடமிக்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு வேற லெவல் கொடுத்துருக்காங்க. அன்னைய காலத்துலேருந்து டிசிப்ளின்டாக இருக்கு. உள்ள போகிற ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் மினிமம் சேலரிலாச்சும் ஒரு 3 லட்ச ரூபா சம்பளத்துலாச்சும் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டுங்கிறத உறுதிப்படுத்துறாங்க இவங்க ஆக்சுவலாக அவங்க. ஸோ இந்த கேம்பஸும் வந்து கோர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ரெண்டுமே மிக்ஸ்டு பண்ணி நல்ல ஒரு கேம்பஸ். இந்த கேம்பஸை பற்றி நான் வீலாக்கெலாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீலாக பாருங்கள். இந்த காலேஜ் பற்றின NBA அவங்க கொடுத்த அந்த அப்ரிசியேஷன் லெட்டர் டேரெக்டாகவே நான் வந்து இவங்க வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க, நானும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 905 746 159 சீட் இங்கே அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ பிஎஸ்பி கேம்பஸும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம்பஸ். நீங்கள் வந்து இந்த கேம்பஸில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுமே வராங்க. நல்லாவே இங்கே வந்து தைரியமாக நம்ம போனால் நம்ம குழந்தைகளை திரும்பி வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளினோட மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் நான் பார்த்ததில் வந்து ரொம்பவே நல்லா இருந்த இன்ஸ்டியூஷன் நான் பார்த்தேன். ஸோ இதுவுமே நீங்கள் எடுக்கலாமா சார்னா கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அடுத்தது 27 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் 49 சீட்டு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ். ஆக்சுவலாக டாக்டர் பொள்ளாச்சி மகாலிங்கம் சாருடைய குரூப் இது. ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்டாண்டர்டோட இன்றைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சீனியர் ஸ்டாஃப் இருக்காங்க. தாராளமாக இதுவுமே நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஈஸ்வரி காலேஜ் SRM குரூப்பில் இருக்கக்கூடியது. ஸோ 911 510 கிட்டத்தட்ட 394 சீட் இங்கே அதிகப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த கேம்பஸுமே ஒரு சூப்பரான கேம்பஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
மெப்கோ ஷிலிங்க் அப்படிங்கக்கூடிய சவுத் டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சிவகாசியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாகவே இவங்கெல்லாம் வந்து டான் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த காலத்துலேருந்து இவங்கெல்லாம் வந்து காலேஜ் இருக்கிறதுனால அந்த விதத்தில் ஒரு ஸ்டாண்டர்டோட மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸு, நல்ல டிசிப்ளின், ஸ்டாஃப் வந்து ஃபேக்கல்ட்டி நல்ல ஸ்ட்ரென்த்து எல்லாமே மெயின்டைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன். அந்த ஸ்டாண்டர்ட் மாறாமல் இன்றைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை. சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேம்பஸ் எடுத்து மெப்கோ ஷிலிங்க் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்னம்பிள்ளை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இதுவுமே நல்ல க்ரோயிங் அட்வான்ஸ். இந்த காலேஜோட சேர்மன்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட திங்கிங் அவரே வந்து ஒரு ஓனாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் லைக் என்ன சொல்றாங்க ஐடி பேஸ்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அவர்கிட்ட நம்ம பர்சனலாக பேசும்போது கூட வந்து போய் உட்காந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண அவரோட விஷன் அந்த திங்கிங் எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல கேம்பஸ் ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்பியர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல சுற்றி 700 கம்பெனி இருக்குது இந்த காலேஜை சுற்றி. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஈஸியாக போகிறாங்க வர்றாங்க. அந்த விஷயங்கள் வெளியில் வர்றதில்ல. பட் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ JPR இன்ஸ்டியூட்டுமே ஒரு நல்ல இன்ஸ்டியூட். 353, 181 சீட்டிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எந்த காலேஜுமே எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாப் ஒரு 30 கல்லூரிகளை மட்டும் நான் இந்த இதில் கொடுத்துருக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இந்த 30 பாயிண்ட் இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய காலேஜ் வீடியோஸில் அடுத்து வரக்கூடிய கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறத இதனுடைய பார்ட் 2 நான் உடனே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீதமுள்ள விஷயம் பார்ட் 2 பார்க்கலாம். இமீடியட்டாக இந்த வீடியோ வரும்போது அடுத்து தொடர்ந்து 2வது வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.